ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ப்ரான் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, தனியா, 4 காஞ்ச மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து வானலில் ஸ்லோ ஃப்ளேமில் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். ஸோ இதை நல்லா நீங்கள் வதக்கி எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி மசாலா பண்ணோன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்க ப்ரானில் வந்து நான் காஷ்மீரி சில்லி, மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது ப்ரான் மசாலா செய்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். மசாலாவையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நல்லா சூடான வானலில் வந்து ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால நான் கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி போட்டுட்டேன். ஸோ அதில் வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி அது நல்லா கண்ணாடி பறி ஆனதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் நீட்டாக இருக்கிறதுனால நான் 1 எடுத்துக்கிட்டேன். நீங்கள் 2 பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். ஸோ கருவேப்பிலை ஒரு 2 கொத்து நான் எடுத்து போட்டுக்கிட்டேன். இது எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா வாசம் வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கிட்டால் வதங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும், அதனால தான். ஸோ அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே எடுத்து போட்டுட்டேன். இதை நல்லா வதங்கின பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த ப்ரான் எடுத்து போட்டுக்கலாம். ப்ரான் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த மசாலா இருக்குது இல்லையா, அது ஒரு 2 ஸ்பூன் நான் போட்டுட்டேன். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ப்ரான் ரோஸ்ட் ரெடி ஆகிடும். இதை நீங்கள் வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அன்டில் தென் ஸ்டே டியூன். டாட்டா, பை பை அண்ட் டேக் கேர். See you all. Thank you.